மரணி இனிமே ரூமுக்குள்ள வராத. ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. ஆமா, இவளே வராதம்பா, இப்ப உள்ள வாவா. சொல்லு. இல்ல, அந்த புஷ்பா விஷயத்துல நீ எதுக்கு இவ்வளவு இறங்கி போய்கிட்டு இருக்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவகிட்ட சண்டை போட சொல்றியா? அவ கூட சண்டை போட்டா இந்த வீடு எந்நேரமும் சண்டை கடை மாதிரி தான் இருக்கும். அவளோட பிஹேவியர் தான் நீ பார்த்தல. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஒதுங்கி போறதுதான் நல்லது. நீ ஒதுங்கி போறத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவளுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துகிட்டு இருக்கியே. அவ என்ன வேலை சொன்னாலும் செய்யற. அவ உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் வேலையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கும் நீங்க பொறுமையா இருக்கீங்க. இங்க பாரு, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் பொறுத்து போவோம்னு அடிச்சு ஆழம் பார்ப்பாங்க. நம்ம தான் திருப்பி கொடுக்கணும். அப்பப்ப திருப்பி கொடுத்தாதான் அவங்களுக்கு இருக்கிற கர்வத்தையும் தாண்டி நம்ம கிட்ட வச்சு கூடாதுன்னு அவங்களுக்கு புரியும். நீ ரொம்ப இடம் கொடுக்குற. ஆக்சுவலா சொல்ல போனா நீ இந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. நான் நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்காக ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறேன். அவ யாரோ ஒருத்தியா இருந்தா பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவ வந்த வழியே தப்புடா. என்ன சொன்னாலும் எப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கவங்க கிட்ட நம்ம எது பேசினாலும் வாக்குவாதம் தான் ஆகும். அது நமக்கு எந்த பிரயோஜனமே கொடுக்காது மாறா. சரி, அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது உனக்கே தெரியுது. அதுக்கப்புறமா அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா? இப்ப அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றியா? எப்படி சொல்லு. சரி, அவளையும் ராகவனையும் வேணா தனியா அனுப்புவோம். அவங்க போய் தனி கொடுத்தனம் பண்ணி பாக்கட்டும். ஏன் இந்த வீட்டுல இருந்து எல்லாத்தோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கணும்? டேய், எல்லாம் புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? வேற எப்படி பேச சொல்ற? தப்பு பண்ணது ராகவன். அந்த தண்டனை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண தப்புக்கு அவன் அனுபவிக்கிறான். நீ என்ன பண்ண? அப்பா என்ன பண்ணாரு? சும்மா எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாள் நான் ஜெயில இருந்தப்ப கூட இந்த குடும்பம் இவ்வளவு பதட்டமா இருந்திருக்காதுப்பா. இவளை பார்த்தா ஏதோ வீட்டுக்குள்ள பாம்பு பூந்த மாதிரி எல்லாரும் திக்கு திக்குன்னு சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சாமி.